ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் விராட்டிக்குப்பத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.3 கிலோவாட் சோலாருக்காக ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்ம வந்து சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண ஸ்ட்ரக்சர், இது கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸில் ஜிஐயில் போட்டிருக்கோம். எல்லாமே அப்போலோ பார்த்தீங்கன்னா நிசான் பிராண்டு தான் வந்து நம்ம போட்டுக்கிறது. அதே மாதிரி நம்ம ராஃப்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 60x40 தான் நம்ம போடுறது. அதே ஸ்டாண்டர்ட் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். 60x40 தான் நம்ம 60x40 ராஃப்டரோட சைஸு. அதே மாதிரி சி பர்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டைப் ஸ்லாட்டர் டைப் சி பர்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 41x41 போட்டிருக்கோம் 2 mm திக்னஸில். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்ட வாப்பா. இங்கே கீழே வந்து எல்லாருமே வந்து இப்போ கூலிங் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அது மேலே வந்து ஆங்கர் போல்ட் போடுவாங்க. அது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்காது, லைஃப் வராது. நம்ம வந்து அந்த கூலிங் டைல்ஸையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சீலிங் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி அதில் வந்து 10 mm ஆங்கர் போல்ட் போட்டு நம்ம லாக் பிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஹெவி ரெயினோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி விண்டு வந்தால் கூட நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அசையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து லைட்னிங் அரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்லேயே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணுறது ஸ்ட்ரக்சரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அது கூட வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அதுக்கு 20x40 வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஜிஐ ஸ்கொயர் டியூப் வந்து பார்த்திங்கன்னா 20x40 வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது இன்ஸ்டாலேஷன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இங்கே வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஹைட்டை விட இது ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 feet ஹைட்டு, இதை விட வந்து பார்த்தீங்கன்னா 2 feet ஹைட் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து சப்போஸ் லைட்னிங் அரெஸ்ட் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்ட் வந்து வருதுனாக்கா டேரெக்டாக பேனலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம லைட்னிங் அரெஸ்ட் அப்சர்வ் பண்ணி நம்ம கிரவுண்டுக்கு இடியை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படின்னாக்கா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரோலில் தெரியும். அதை நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு சோலார் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கால் பண்ணி புக் பண்ணிங்க. எங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்குது. விழுப்புரம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டாக டிபிகே பாபு துணிக்கடை எதிரில் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல பிராண்டடாக உங்கள் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேனலோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உங்களுக்கு பட்ஜெட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி 78,000 மானியத்தையும் வாங்கி தரோம். நாங்கள் வந்து பிஎம் சூரிகரில் ரெஜிஸ்டர் வெண்டார். நாங்கள் அதேமாதிரி தமிழ்நாடு டான்ஜென்ட் கோலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் வெண்டார். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணும், இபி பில் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்ட்ரக்சர் போட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு இபி பில்லை கம்மி பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் கம்பெனி நேம் ஈகோசேவ் எனர்ஜி சொல்யூஷன். என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 888-383-9891. நம்மளோட அட்ரஸ் எங்கே இருக்குனாக்கா விழுப்புரம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தேரடி பிள்ளையார் கோவில் தெருவில் டிபிகே பாபு துணி கடையை தாண்டி ஒரு 2-3 மீட்டரில் நம்ம கடை ஷாப் அமைஞ்சிருக்கு.